புது ப்ரொடியூசர் வச்சு படம் பண்ணும்போது அந்த படம் பிரேக் ஈவன் ஆச்சு. இருந்தால் கூட எனக்கு அந்த புது ப்ரொடியூசரை பயன்படுத்துறதுக்கு பயம் வருது. ஏன்னா அது அவர் உழைச்ச பணம், அவர் குடும்பம் ஒரு நம்பிக்கையோடு காத்திருக்கிற பணம். அவர் ஒரு குடும்பத்திலேருந்து ஒரு பணத்தை பிடுங்கி ஏதோ ஒரு தாகத்தில் நம்ம ஒரு சினிமா ப்ரொடியூசர் அவனை கொண்டாந்து போடுற பணம். ஆனால் அதை இங்கே ஜெயிச்சு திருப்பி மீட்டு எடுக்கிறதுக்கு அந்த தயாரிப்பாளருக்கு வழி இருக்கான்னா இல்லை. அப்போ நாங்கள் மனசாட்சி அடகு வச்சுட்டு ஒரு தயாரிப்பாளர் தெரிஞ்சே ஒரு குழிக்குள்ளே கொண்டு போய் தள்ளுறோமா அப்படின்னா ஆமாம், தள்ளுறோம். அது யார் பிழைக்கிறதுக்கு? இங்கே இருக்கிற 120 டெக்னீஷியனும் பொழைச்சிட்டு போயிடுவாங்க. இவங்க யாரும் சம்பளம் வாங்க வேலை பார்க்க போகிறதில்ல. டெக்னீஷியன் சவுண்ட் இன்ஜினியர்லேருந்து ப்ரொடக்ஷன் வரைக்கும் எல்லோரும் காசை கொடுத்தா தான் வேலை. ஆனால் அது எல்லாத்தையும் ஒரு ப்ரொடியூசர் திரும்ப வரும்ன்ற கனவுல கொண்டு வந்து போடும்போது எல்லாம் வாங்கிக்கிட்டு முடிச்சுட்டு நன்றி சார் நன்றி சார்ட்டு போயிடும். அந்த படத்தை வச்சுட்டு ஒரு ப்ரொடியூசர் தனியாக நிற்கிறார். இதை எங்கே கொண்டு ரிலீஸ் பண்ணுறது? எத்தனை ஷோ கொடுப்பாங்க? எத்தனை தியேட்டர் கொடுப்பாங்க? எப்போ சொல்லுவாங்க ஷோ இதுன்னு? என்னமே தெரியாது. அப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, ஒழுங்குபடுத்தப்படாத சினிமாவிற்குள் நிறைய பேர் முண்டி அடித்து ஓடிட்டுருக்கோம். டெய்லி நம்ம டிராஃபிக்கில் போகிற மாதிரி எல்லாரும் என்ன இவ்வளோ டிராஃபிக்கு, என்ன இவ்வளோ டிராஃபிக்கு நம்ம கேட்போம் போகும்போதே. ஆனால் நம்மளும் அந்த டிராஃபிக்குள்ள ஒரு ஆளாக இருக்கும். அது மாதிரி தான் சினிமா தயாரிப்பு இன்னைக்கு டிராஃபிக்குள்ளே மாட்டிக்கிட்டவங்க மாதிரி எங்கே போய் எந்த சிக்னல் நின்று எப்படி திரும்பி எப்படி கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்ப்போம்ன்றத தெரியாத ஒரு புதிர் இருக்கும்போது இந்த புதிர் விடுவிக்கிறது ரொம்ப சிம்பிள், ரொம்ப சிம்பிள். ஒரு கட்டுப்பாடு, ஒரு ஒழுங்கு, எல்லாரும் பிழைக்கணுன்ற ஒரு நல்ல சிந்தனை எல்லாருக்கும் வேணும். அதை தயாரிப்பாளர்கள் ஒன்றுபடுத்த முடியலையா? தயாரிப்பாளர் சங்கம் அதை முயற்சி பண்ணணும். தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்தவொன்னே ப்ரொடியூசருக்கு ஒரு பணத்தை கட்டி 1 லட்ச ரூபாய் எவ்வளோ சார்? 1 லட்ச ரூபா கட்டி மெம்பர்ஷிப் போடுறோம். என்ன கேரண்டி? நான் ஏன் இந்த 1 லட்ச ரூபா கட்டணும்? இந்த 1 லட்ச ரூபா கட்டினதுனால எனக்கு என்ன பயன்? நான் உங்ககிட்ட எதிர்பார்க்குறது ஒன்று தானே. என் படத்தை நான் எடுத்துட்டேன் சார், எனக்கு நல்லபடியாக தேட்டரை ஃபிக்ஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணி கொடுங்க சார்ன்றது மட்டும்தானே நான் கேட்குற கேள்வி. எனக்கு நீங்கள் கொடுக்குற பொங்கல் காசு தேவையில்லை, நீங்கள் கொடுக்குற கூட்டம் போடுற ஒவ்வொரு விஷயம் எனக்கு தேவையில்லை. நான் எல்லாரும் கூட்டம் அட்டன் பண்ண முடியாது. நீங்கள் பாதுகாப்பாக ஒன்றை வச்சு அதில் தலைவர், செயலாளர், பொருளாளர்னு உட்காந்துருக்கீங்க. அப்போ நீங்கள் இதை சிரத்தையோடு அடுத்து எந்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்? சரி, தயாரிப்பாளர்கள் சொன்னால் தியேட்டருக்காரங்க கேட்கல. தியேட்டருக்காரங்க அவங்களோட லாபத்தையும் அவங்களோட வருமானத்தையும் அவங்களுக்கு தியேட்டர் டெய்லி ஃபில் ஆகுன்றதை மட்டும்தான் பார்க்குறாங்களே ஒழிய இது ஒரு நல்ல படம், இதை திரையிட்டுருவோம், இதுக்கு ஒரு வாரம் டைம் கொடுப்போம்னு யோசிக்கிறது இல்லை. ஏன்னா முன்னாடியெல்லாம் ஃபிக்ஸட் ஹையர் அப்படின்னு ஒரு சிஸ்டம் இருந்தது. ஒரு வாரத்துக்கு தியேட்டரை நான் வாடகைக்கு எடுத்துகிட்டு என் படத்தை ஓட்டிக்கலாம். ஒரு வாரத்துக்கு அப்புறம் ஹோல்ட் ஓவர் விழுகலைன்னா அவன் தூக்கிடலாம். அதை விட்டுட்டு இன்னைக்கு 70-30, 65-55 வந்ததுக்கு அப்புறம் அவங்க லாபம் சம்பாதிக்கிறது, தயாரிப்பாளர் லாபம் சம்பாதிக்க மட்டும் பார்க்குறீங்க. யார் சம்பாதிக்கிறீங்க? மெயினாக இருக்கிற ஒரு 10 ப்ரொடியூசர், 10 நடிகர்கள், 10 டைரக்டர்ஸ் பண்ணுற படங்கள் மட்டும்தான் ஓடுது. சின்ன பிள்ளை தெரியாமலே கைத்தட்டுது. நீங்களாம் தட்ட மாட்டீங்க, ஏன்னா நடிகர்கள் நமக்கு நாளைக்கு வேணும். அப்போ அந்த பெரிய நடிகர்கள் பட்டமே ஓடுது, அவங்களுக்கு மட்டும்தான் தியேட்டர் கிடைக்கிது அப்படின்னா அப்போ சின்ன தயாரிப்பாளர்கள் என்ன பண்ணணும்? சரி, ஓடிடின்னு ஒரு பெரிய நம்பிக்கை வந்துச்சு. அந்த நம்பிக்கை என்னாச்சு? நம்மளை பூரா தூக்கி உள்ள சப்ஸ்கிரைபராக போட்டதுக்கப்புறம் அவங்க சொல்லிட்டா நாங்கள் படம் வாங்குறது இல்லை, இனிமேல் நீங்கள் தியேட்டரில் ஓட்டிட்டு கொடுங்க. அப்பா தியேட்டரை ஓட்டில் இருந்தானப்பா உங்ககிட்ட வரோம், நீ வாங்க மாட்டேன்னா அப்போ நாங்கள் என்ன பண்ணுறது? அப்போ இங்கே ஒரு முறைப்படுத்துறதுக்கு ஒரு அதிகாரம் வேணும். அந்த அதிகாரம் எங்கே இருக்குன்னா அரசாங்கத்துக்கிட்ட இருக்குது. அரசாங்கம் எல்லாரும் வரி கட்டுறோம், நானும் வரி கட்டுறேன், இந்த படத்தில் வேலை பார்த்தவங்க வரி கட்டியிருப்பாங்க, இந்த தயாரிப்பாளர் இவ்வளவு செலவுக்கு வரி கட்டியிருப்பாரு, இந்த வரி ஓரம் அரசாங்கத்துக்கு போகுது. அரசாங்கத்தில் சிறு தயாரிப்பாளர் இருந்து பயன்படுது அப்படின்றப்போ அந்த சிறு தயாரிப்பாளர் வெளியே வந்து பிழைக்கிறதுக்கு ஒரு வழியை அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுக்கணும். அது அரசாங்கத்தின் கடமை. வரி வாங்குறதுக்கு நீங்கள் கட்டாயப்படுத்துறீங்கன்னா அப்போ நான் பிழைக்கிறதுக்கு ஒரு வழியை உருவாக்கி கொடுங்க, அது உங்கள் கடமை. அப்போ அந்த இடத்துக்கு நீங்கள் கூப்பிட்டு பேசுங்க. சிறு நீங்கள் தான் தியேட்டர் கூட வச்சுருக்கீங்க, உங்கள் கண்ட்ரோலில் நிறையா பேர் அந்த ஒரு 10 பேரை தான் கண்ட்ரோல் பண்ணிக்குவாங்க தியேட்டர்ஸை. அப்போ நாங்கள் சொன்னால் அவங்க கேட்க மாட்டாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? எம்ஜிஆர் அப்படின்னு ஒரு முதலமைச்சர் இருந்தார் முன்னாடி. அவர் நம்ம ஊரில் டப்பிங் படங்கள் நிறைய வந்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த டப்பிங் படங்கள் வரும்பொழுது தமிழ் படங்கள் காணாமல் போகிற வாய்ப்பு உருவாச்சு. எல்லாரும் ஜாக்கி சான் தமிழ் பேசுகிறத பார்க்க ஆரம்பித்தோம். அப்போ எம்ஜிஆர் என்ன பண்ணார்? கூப்பிட்டு ஒரு ஆர்டர் போட்டார், எந்த திரையரங்கங்களும் கண்டிப்பாக 90 நாட்கள் தமிழ் படம் போட வேண்டும், அப்படி போடலாம் லைசன்ஸ் ரத்துனார். அதுதான் இன்னைக்கு சிறு திரைப்படங்களுக்கு 3 மாதம் ஒதுக்கி கொடுங்க. அது எந்த 3 மாதம் இருந்தாலும் பரவாயில்ல, 9 மாதம் நீங்கள் பெரிய படங்கள் எல்லாத்தையும் போட்டுக்குங்க, 3 மாதம் சிறு தயாரிப்பாளர்களுக்காக மட்டும் தியேட்டரை ஒதுக்குங்க, அந்த நேரத்தில் பெரிய படங்கள் வரக்கூடாது. அப்படி வராமல் இருந்தால் 700 தியேட்டர் இருக்கும்போது
100 தியேட்டர் 150 தியேட்டராக பிரச்சா கூட ஒரு வாரத்துக்கு 6 படங்கள் வெளியாகும். 3 மாதம்னா நான் ஒரு மாதம் 4 24, 3 மாதம்னா 72 படம் ரிலீஸ் ஆகும். 72 ப்ரொடியூசர் வாழ்வாங்க. அப்போ இந்த திட்டத்தை யார் போடுறது? அப்போ இந்த திட்டத்துக்கு யார் முன்னாடி போய் கேட்கறது? நான் மட்டும் போய் கேட்டேன்னா நான் ஒரு அரசாங்கத்துக்கு எதிரான ஆவேன். ஆனால் என் கூட்டமாக போய் நம்ம கேட்டோம்னா அரசாங்கத்துக்கான பிரச்சனையாக அது மாறும்.